வெளுக்காத சாயம் எதுன்னு கேட்டாங்க. யோசித்து பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாராம், வெளுக்காத சாயம் விவசாயம்னு. அன்புக்குரியவர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இன்று உலக சதுப்பு நில தினம் என்று சொல்கிறார்கள். இது எதனுடைய பின்னணியில், இதனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தா, 1971 ஈரானில் இதே நாளில் ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதா. அந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் என்ன கையெழுத்திடப்பட்டது என்றால், முக்கியமாக சதுப்பு நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் போடப்பட்டது. ஏன் அந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கொண்டாடுகிறோம். ஏன் ஐக்கிய நாட்டு சபை கூட இதை முக்கியமாக அனுசரிக்க வேண்டும் என்று கூட அறிவுறுத்துகிறார்கள். இதனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. ஆறு, ஏரிகள், குளங்கள், மாங்குரோவ் காடுகள், ஏன் சதுப்பு நிலங்கள் எல்லாவற்றையும் கூட நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் இன்று இருக்கிறது என்பதற்காக. ஏன்னா இவையெல்லாம் வெள்ளப்பெருக்குகளை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய துணையாகவும் இருக்கிறது. உயிரியல் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானதுங்க. உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் என்பது முக்கியமானது. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சதுப்பு நிலங்களை கொண்ட சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலக நாடுகள் எல்லாமே சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், காலநிலை மாற்றங்கள், வெள்ளத்தடுப்புகள் இவையெல்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு சதுப்பு நில பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று தெரியுமா, நாம் இல்லைன்னா கூட இந்த இயற்கை வளங்கள் நல்லா இருக்கும். ஆனால் இயற்கை வளங்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயற்கை பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கடமையாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும்.